வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எப்படியாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயோட டிபி நல்லா இல்லை, சரி அதுக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி மாடலாக போஸ்ட் கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. காவேரியும் ராகினியை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே திரும்ப திரும்ப காவேரி என்ன பண்ணுறாங்க, பல விஷயங்களை பண்ணுறாங்க. விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா ராகினியும் ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க. ஒரு பக்கம் நிவின் கிட்ட பேசுகிறாங்க யமுனா. நிவினை பார்த்த யமுனாவும் சாரிங்க, நான் தெரியாமல் சில தப்புகளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட இப்போ அதெல்லாம் எதுக்கு, உன்னோட ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பள பிஸ்னஸை பற்றியும் அடுத்த லெவல் கொண்டு போகிறத பற்றியும் நிவின் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அப்பள பிஸ்னஸ்க்காக விஜய் வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த போஸ்டர்லாம் விஜய் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க காவேரி, இதுக்காக தான் என்ன வளைச்சு ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க, நீ அதெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்லை, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கேள்வி கேட்க, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனேங்க அந்த அப்பள பிஸ்னஸ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ என்ன சொன்ன, நீ ஃபோட்டோ டிபி சரியில்லைங்க, டிபியை மாற்ற போகிற, ஃபோட்டோஸ் எடுக்க போகிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை போஸ்ட் கொடுக்க வச்சு என்னை ஏமாற்றிட்டாலும் இப்படி காவேரி என்கிட்ட உன்னால் இப்படி நடந்துக்க முடிஞ்சது, என்னை எப்படி ஏமாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் ரொம்பவே ஃபீலிங்ஸோட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்லைங்க நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, உங்களை வச்சு நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதன் மூலிமா விளம்பரம் பண்ணால் நல்லா பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ராகினி என்ன பண்ணுறாங்க, பசுபதி கிட்ட இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி அப்டேட் பண்ணுறாங்க. காவேரி ரொம்பவே பண்ணிட்டு இருக்காப்பா, அவள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல, அவ்வளோ நான் எதனா பண்ணான்னு பார்த்தா அவள் தான் ஒவ்வொரு நாளும் என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படி சொல்கிற, ஏன் நீ அவளை என்ன பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கேட்க, இல்லைப்பா எல்லாரோட சப்போர்ட்டும் அவளுக்கு இருக்காது, முக்கியமாக அந்த விஜயோட சப்போர்ட்டும் தாத்தாவோட சப்போர்ட்டும் அவளுக்கு இருக்குது தெரியுமாப்பா, அதனாலே அவளை எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. பண்ணுறதுனால விஜய் காவேரி உங்கள் ரெண்டு பேருக்கும் விரிசல் ஏற்படுமா, இதனால ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.